ஹே 12th பசங்களா, வெல்கம் டு அறிவு லேப். முக்கியமான விதிகள்ப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ஒரு சில விதிகள் இருக்கும். அந்த விதிகளை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த கேள்விகள் எல்லாத்தையுமே படிப்போம். ஸோ அந்த விதிகள் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 விதிகள் ரொம்ப முக்கியமான விதிகள். ஸோ அது எல்லாத்தையுமே இந்த சீரீஸ்ல பார்த்துடலாம். அதுல முதல் விதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூலுமோட விதி. இது 1786ல் கூலும் தான் கண்டுபிடிச்சாரு. இந்த கூலுமோட விதி பொதுவா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, வெற்றிடத்துல இருக்கக்கூடிய அதாவது வெற்றிடத்துல நிலையா இருக்கக்கூடிய 2 மின்துகள்கள் வந்துட்டு உணரக்கூடிய விசையை பத்தி சொல்றதுதான் கூலும் விதி. அந்த 2 மின்துகள்களுமே நேர்மின் துகள்களா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்துட்டு விலக்கு விசை இருக்கும். எதிர்மின் துகள்களா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஈர்ப்பு விசை இருக்கும். அதை பத்தி சொல்றதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கூலும் விதி. முதல் முறையா விலக்கு விசையை பத்தியும் பேசுனது நம்மளோட இந்த கூலும் விதி தான். ஓகேயா? ஸோ புக்ல இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. நம்மளோட கொஸ்டின் படி, அதாவது கூலும் விதிப்படி Q1 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மின்துகள், இந்த Q2ங்கிறது ஒரு மின்துகள். இந்த 2 நிலையான மின்துகளை வந்துட்டு ஒரு வெற்றிடத்துல வந்துட்டு வச்சிடுறாங்க. எந்த தொலைவு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டையுமே R தொலைவுல பிரிச்சு வச்சுட்டாங்க. ரெண்டுமே நேர்மின் துகள்கள். அப்ப இங்க என்ன நடக்கும்? விலக்கு விசை தான் நடக்கும். சோ இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த Q2ங்கிற மின்துகளானது Q1ங்கிற மின்துகள் மேல ஒரு குறிப்பிட்ட விசையை கொடுத்து அதுல இருந்து விலகி போகுது. ஒரு குறிப்பிட்ட விசையை கொடுக்குது. அந்த விசையத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா நிலை மின்னியல் விசை, F vector of 2-1. ஓகே, இங்க நான் விலகி போகுதுன்னு சொல்லிட்டேன். பட் அங்க வந்துட்டு இந்த Q2ங்கிறது Q1 மேல ஒரு குறிப்பிட்ட விசையை கொடுத்துச்சு. அந்த விசையத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா நிலை மின்னியல் விசை F(2)1 சொல்றோம். இது ஏன் நம்ம F(2)1 சொன்னோம் அப்படின்னா, இந்த 2வது துகள் முதல் துகள் மேல கொடுத்ததுனால 2(1) சொல்றோம். சோ இப்போ இந்த கூலும் விதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த F(2)1 நிலை மின்னியல் விசையானது F(2)1 இருக்கு இல்லையா, இது எப்படி இருக்காம்? நம்ம பிரிச்சு வச்சோம் இல்லையா, அந்த 2 மின் துகள்களோட பெருக்கல் பலனிற்கு நேர்த்தகவுல இருக்காம். அப்ப டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q1 Q2. அது போக என்ன சொல்றாங்கன்னா, அது ரெண்டையும் பிரிச்ச தொலைவு இருக்கு, அந்த தொலைவோட இரு மடிக்கு எதிர்த்தகவுல இருக்கு. ஆப்வியஸா அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா கீழே தான் போடுவோம். இங்க R². கிளியரா? இதுதான் வந்துட்டு கூலும் விதி. ஸோ கூலுமோட நிலைமின்னியல் விதின்னு கேட்டால் நம்ம இதை இப்படி எழுதுவோம். அதுவே வந்துட்டு வெக்டர் வடிவம்னு கேட்டாங்கன்னா நம்ம வேற மாதிரி எழுதுவோம். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம முன்னாடி என்ன எழுதிருந்தோம்? F(2)1 F vector F(2)1 directly proportional to Q1 Q2 by R² மட்டும் எழுதியிருப்போம். இங்கே இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், அதாவது இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை எடுக்கிறதுக்காக நம்ம K அப்படிங்கிற ஒரு தகவு மாறிலியை வந்துட்டு கொடுப்போம். Q1 Q2ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மின் துகள்கள், Rங்கிறது வந்துட்டு தொலைவு, R கேப் அப்படிங்கிறது வந்துட்டு அலகு வெக்டர், ஓரலகு வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். கிளியரா? இதுதான்ப்பா கூலும் விதி.